மகாபாரதம் உலகின் மிகப்பெரிய இதிகாசமாக கருதப்படும் இந்த நூல் வரலாறா, கற்பனையா? இந்த கேள்வி பல தலைமுறைகள் கடந்தும் மனிதனை கவர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இன்றைய அறிவியல் யுகத்தில் நமக்கு ஒரு வலுவான கருவி உள்ளது, அது தொல்லியல். இந்த வீடியோவில் நாம் புறமுயற்சிகளால் கண்டறியப்பட்ட தொல்லியல் சான்றுகள் மூலம் மகாபாரதம் ஒரு உண்மையான நிகழ்வா என்பதை ஆராயப் போகிறோம். இது ஒரு புராணக் கதையா, அல்லது நம் முன்னோர்களின் நிஜ வாழ்க்கை நிகழ்வுகளின் பதிவுதானா? மகாபாரதம் என்பது ஏற்கனவே நீங்கள் அறிந்தது போலவே சுமார் 1.8 இலட்சம் வரிகளைக் கொண்ட ஒரு மிகப்பெரிய இதிகாசம். இது வியாசரால் எழுதப்பட்டது என்று கருதப்படுகிறது. இந்த நூலில் கிருஷ்ணர், பாண்டவர்கள், கௌரவர்கள், குருக்ஷேத்திர போர் உள்ளிட்ட பல தருணங்கள் உள்ளன. ஆனால் இந்த நிகழ்வுகள் நடந்தது எப்போது? பல்வேறு பரிமாணங்களில் ஆராய்ந்தால் சுமார் 300 BCE-க்கும் 1500 BCE-க்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில்தான் இந்த போர் நடந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இப்போது குருக்ஷேத்ரா ஹரியானா மாநிலத்தில் உள்ள ஒரு இடமாக இருக்கிறது. அங்கு சிறிய யுத்த பூமிகளும் தொன்மை வாய்ந்த கட்டிடங்களும் சில ஆழமான இடக்கழிவுகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 2008 ASI ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா மேற்கொண்ட அகழ்வாய்வுகளில் கிமு 3000 வரை செல்லும் கலாச்சாரப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. வாழ்க்கை இருந்ததற்கான சான்றுகள், பானைகள், உலோகக் கருவிகள், போர் உபகரணங்கள் ஆகியவை. இந்த பகுதியில் நாம் பார்க்கப் போகும் விஷயம் உங்களை மிகவும் அதிர்ச்சியடையச் செய்யும். கிருஷ்ணரின் நகரம் எனக் கருதப்படும் துவாரகா கடலின் அடியில் மூழ்கிவிட்டதாக புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் 1993 ஆண்டு முதல் கடற்கழிவுத் துறையும் மேரின் ஆராய்ச்சி மையங்களும் இணைந்து கும்பன்கான் அருகில் நடத்திய ஆய்வுகள் இந்த நகரம் உண்மையில் இருந்திருக்கலாம் என்பதற்கான பல சான்றுகளை வெளிக்கொணர்ந்தன. கடலுக்கு 30 மீட்டர் ஆழத்தில் கட்டிடங்கள், சீரமைக்கப்பட்ட தெருக்கள், அகழிகள், மரபுப் பொருட்கள் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த கண்டுபிடிப்புகள் 1500 BCE-க்கும் பழமையானவை. அதிகாலத்தின் கலாச்சார சான்றுகள் எதனாலே சரியாக நாள் கணிக்க முடியுமா? ஆம், கார்பன் டேட்டிங் என்ற அறிவியல் தொழில்நுட்பம் மூலம் துவாரகையிலிருந்து மற்றும் ஹஸ்தினாபூரிலிருந்து கிடைத்த பானைகள் மற்றும் எரிந்த கருவிகள் கிமு 2500 வரையிலான காலத்தை சுட்டிக்காட்டுகின்றன. இவை மகாபாரதம் சம்பவித்திருக்கக்கூடிய காலம் என்று சில அறிஞர்களால் ஏற்கப்பட்டிருக்கின்றன. மேலும் பெயிண்டட் கிரே வேர் கலாச்சாரம் எனப்படும் பழமையான சடங்கு பானைகள் ஹஸ்தினாபூர், இந்திரபஸ்தா மற்றும் மதுரா பகுதிகளில் அடிக்கடி காணப்படுகின்றன. இவையெல்லாம் மகாபாரதத்தில் கூறப்படும் நகரங்களே. மகாபாரதத்தில் இரும்பு ஆயுதங்கள் பெரிதும் பயன்படுத்தப்பட்டன என்று கூறப்படுகிறது. அந்தக் காலத்தில் இரும்பு இருந்ததா என்பது ஒரு முக்கியமான கேள்வி. 2006 பாண்டரு பேட்டா என்ற இடத்தில் 2000 BCE-க்கு மேல் பழமையான இரும்பு பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த கண்டுபிடிப்பு மகாபாரத காலத்தில் இரும்பு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்பதை உறுதிப்படுத்துகிறது. இந்த சான்றுகள் அனைத்தும் இதிகாசம் உண்மைக்கு அருகில் இருக்கக்கூடும் என்பதற்கான தெளிவான சுட்டிகள். 1970களில் ஹஸ்தினாபூர் மேற்கண்ட மேரி நதிக்கு அருகில் அகழ்வாய்வு செய்யப்பட்டது. தொல்லியல் நிபுணர் BB லால் அவர்கள் இங்கு கண்டுபிடித்த பானைகள், வீடுகள், சுவர் கட்டிடங்கள் மற்றும் சில இயற்கை பேரழிவுகளுக்குப் பிறகு நகரம் இடம்பெயர்ந்த சான்றுகள் பற்றியும் சொன்னார். இந்த நகரம் ஒரு சமயத்தில் வீழ்ந்ததும் பண்டைய நூல்களுடன் ஒப்பிடும்போது திரைவழியாக நிகழ்வுகள் உண்மையாக இருக்கலாம் என்பதற்கான ஆதாரங்களை வழங்குகிறது. தொல்லியல் மட்டுமல்ல, வானியல் கணக்குகளும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மகாபாரதத்தில் கிரகச்சாரங்கள், சந்திரன் மற்றும் சூரியனின் நிலை, கிரகணங்கள் ஆகியவை பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தகவல்களை நவீன வானியல் மென்பொருளில் செலுத்தும்போது கிமு 300 ஒரு பொருத்தமான நாள் கிடைக்கிறது. அதுவே குருக்ஷேத்திர போர் நடந்த நாள் என்று கூறப்படுவது. இது துல்லியமானது என்றால் மகாபாரதம் ஒரு கற்பனை அல்ல என்பதற்கான ஆழமான சான்று. மகாபாரதம் மட்டுமல்ல, ராமாயணம், பாகவதம், பைரவர பரணங்கள் போன்ற நூல்களிலும் இதேபோலவே நபர்கள், இடங்கள், சம்பவங்கள் இடம்பெறுகின்றன. இதேபோல் பாஸ்கராச்சாரியார், வராஹமிகிரர் ஆகியோர் எழுதிய ஜோதிட நூல்களிலும் கிருஷ்ணரின் வரலாற்று காலம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் ஒத்துப்போவதால் மகாபாரத சம்பவங்கள் தொன்மையான நிஜ நிகழ்வுகளாகவே இருக்கக்கூடும். நாம் இன்றளவுக்கும் மகாபாரதம் உண்மைதான் என்று 100% கூற முடியாது. ஆனால் தொல்லியல் சான்றுகள், வானியல் குறிப்புகள் மற்றும் பல நூல்களின் ஒத்த தகவல்கள் ஆகியவை இந்த இதிகாசம் வெறும் கற்பனை அல்ல என்பதை நமக்கு உணர்த்துகின்றன. இந்த வீடியோவின் நோக்கம் நம்முடைய பாரம்பரியத்தின் மேல் நம்பிக்கையை அதிகரிப்பதுடன் அறிவியல் சோதனைகளின் அடிப்படையிலேயே
பழமையான சம்பவங்களை விமர்சிக்க வேண்டும் என்பதையும் எடுத்துரைப்பதாகும். இனிமேல் நீங்கள் மகாபாரதம் பற்றி படிக்கும்போது அது வெறும் கதை அல்ல, அது ஒரு பாரம்பரிய உண்மையின் பதிவாக இருக்கக்கூடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் பகிரவும். மகாபாரதம் பற்றிய இன்னும் பல ஆழமான விஷயங்களை விரிவாக அறிய விரும்பினால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்முடைய பாரம்பரியத்துக்கு ஆதாரம் தேடும் இந்த பயணம் தொடரட்டும்.